ஹே காய்ஸ், ஐம் கோயிங் டு குவிட் மை ஃபியூச்சர் கோல்ஸ். ஏன்னா நான் நிறைய முயற்சி பண்ணி என் லைஃப்பில் என் வெள்ளத்துக்கு மேலே எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு சக்ஸஸை பார்க்காம கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸே பார்த்ததுனால எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த சூழ்நிலையும் இந்த சேலஞ்சையும் இந்த மனுஷங்களை தாண்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லி தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய கோல்ஸை வச்சுருந்தவங்களாம் இன்றைக்கி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க திசையை மாற்றிட்டு. நீங்கள் ஒரு வேளை அப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா போதும், இதுக்கு மேலே நான் முயற்சி பண்ணலை, இவங்களை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சின்ன மனுஷன் நீங்கள் நினைப்பீங்கன்னா, உங்களோட பெலன் அவ்வளோதான் நினைப்பீங்கன்னா, 2 கொரிந்தியர் 12:9 அழகாக சொல்லுது, அதற்கு அவரின் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய பலம் இவ்வளவுதான், இதுதான் என்னுடைய பலன், நான் ரொம்ப வீக்கான பர்சன் நீங்கள் நினைப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு அந்த வீக்னஸில் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் தருவோம்ப்பான்னு சொல்லி. நீங்கள் கர்த்தருடைய ஸ்ட்ரென்த்தோடு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை துவங்குங்க, குவிட் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களோட சூழ்நிலைகள் என்ன வேணா இருக்கட்டும், அதை விட பெரியவர் அவர். சரிங்களா? உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்க, உங்களுடைய முயற்சிகளை விட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.